Assalamualaikum everyone, welcome back to another beautiful vlog. Hope you all doing good. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க பார்க்க போற வீடியோ A Day in My Life. எஸ், நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்குற DIML vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்களோட வீக்கெண்ட் ரூட்டீனான ஒரு vlog-ஆக தான் இருக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கும் வீக்கெண்ட் ரூட்டீன் அப்படின்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? எங்களோட வீக்கெண்ட் ரூட்டீனும் வந்து பார்த்திங்கன்னா யஸ்லினோட ஸ்கூலுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் மாறி இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன, நார்மலாகவே இங்கே வந்து கத்தார் லைஃப் பொறுத்த வரைக்குமே வீக்கெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஸோ எங்களோட நேரத்தை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களோடு தான் இந்த vlog வர காத்திருக்கு. வீடியோ பார்க்குற பெரியவங்க மட்டும் இல்லாமல் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இந்த vlog ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரையுமே சின்னவங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் இந்த vlog மூலியமாக நம்ம கூட்டிகிட்டும் போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவிலேருந்து இன்றைக்கி நமக்கு ஒரு கிஃப்ட்டும் வந்திருக்கு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டேருந்து வந்து அந்த கிஃப்டையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த vlog-களுக்கு போயிடலாம் வாங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த vlog வந்து ஒரு வீக்கெண்ட் ரூட்டீனாக தான் இருக்க போகுது. ஆனால் இந்த வீக்கெண்டை நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேலேருந்தே எங்களோட வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா யஸ்லின் வந்து ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரைடே சாட்டர்டே இந்த 2 நாளும் தான் ஹாலிடே, சண்டே ஸ்கூல். ஸோ அதனாலவே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நார்மலி வீக்குக்கான க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே ஃப்ரைடேலேயே முடிச்சிடுவோம். ஸோ சாட்டர்டே வந்து யஸ்லினுக்கான நாள். ஸோ யஸ்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸுக்காக எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் போவோம். ஏன்னா சாட்டர்டே ஏர்லியாக வந்து தூங்கிடணும், சண்டே ஸ்கூல் இருக்கிறதுனால. கத்தாருக்கு வந்து புதுசில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே மந்த்லி வந்து பண்ணிடுவோம். பட் அப்படி வாங்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து வெஜிடபிள் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் அப்படின்னா டெய்லி போகணும், இல்லைனா வீக்குக்கு ஒருக்கா திரும்ப போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மந்த்லி க்ரோசரி இல்லாமல் நாங்கள் வந்து வீக்குக்கு ஏற்ற மாதிரி வீக்லி க்ரோசரிஸ் தான் வந்து பிளான் பண்ணி வாங்குவோம். ஸோ ஒரு வீக்குக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப போகும்போது வெஜிடபிள்லேருந்து எல்லாமே வந்து வீக்குக்கு தேவையான மாதிரி வாங்கிடுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி எனக்கு, ஏன்னா அடிக்கடியும் வந்து ஷாப்பிங் போக தேவையில்லை. ஃப்ளார், சுகர் அந்த மாதிரி பெரிய ஐட்டம் எல்லாமே வந்து பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். பட் அப்பப்போ வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஐட்டம் எல்லாமே வந்து வீக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரூட்டீனில் ஒன்று தேர்ஸ்டே நைட்டாக இருக்கும், இல்லைனா ஃப்ரைடே நைட் வந்து அந்த மாதிரி வெளியில் போய்ட்டு க்ரோசரிஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிடுவோம். இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோசரி ஷாப்பிங் எல்லாமே தேர்ஸ்டே நைட்டே முடிச்சிடுவோம். ஏன்னா ஃப்ரைடே வந்து வெளியில் போகிறதுக்கான நாள். ஸோ யஸ்லினை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃப்ரைடேயில் தான். சாட்டர்டே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சண்டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து சாட்டர்டே தான் முடிக்கணும் இல்லையா? ஸோ அதனாலவே சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுரும். மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரைடே தான். வீட்டில் இருந்து போகும்போதே நான் வந்து வீக்குக்கு என்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், என்னெல்லாம் வீட்டில் வந்து கிச்சனில் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்வேன். ஏன்னா கிச்சனில் வந்து எவ்வளோ நம்ம வந்து திங்ஸ் வாங்கினாலும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? வீணாகிறது இல்லை. இருக்கிற வீட்டில் எவ்வளோ எக் இருந்தாலுமே போதாது. ஏன்னா டக்குன்னு ஒரு பசி அப்படின்னு சொன்னால் கூட ஒன்று ஹாஃப் பாயிலோ இல்லை ஒரு ஓம்லெட்டோ போட்டு கூட கொடுத்துடலாம். ஸோ என்னோட கிச்சனில் வந்து எனக்கு எக் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும், அது வந்து என்னோட பழக்கம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கிச்சனில் வந்து சில பொருள் இருக்கும் இல்லையா? அது முடியவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கொண்டே இருப்போம், முடிய வாங்கிக்கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி உங்களோட கிச்சனில் உங்களுக்கு எந்த பொருள் வந்து ரொம்ப முக்கியம், அது குறையாமல் பார்த்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீக் வந்து பெருசாக எந்த ஷார்ட்டேஜும் இருக்குல்ல. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்ததுனால அதிலேயே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுனால கொஞ்சமாக தான் இந்த வீக்குக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட இந்த வீக்லி பர்ச்சேசிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம ஒரு தனி vlog-ஆக போடலாம், எப்படி என்னோட வீக்கெண்ட் பர்ச்சேசிங் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா வந்து ஷாப்பிங்லேருந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து ஆர்கனைஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட வீட்டில் ரொம்ப அநியாயம் நடக்கிறது பிஸ்கெட்ஸ், அதே மாதிரி இந்த சிப்ஸ் எல்லாமே உடச்சி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. சின்னவங்க இருக்கிற வீட்டில் அப்படி தானே இருக்கும். பட் அது எல்லாமே வேஸ்ட் தான் இல்லையா? பட் ரீயூசபிள் சீலிங் கிளாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களோட வீட்டில் ரொம்ப வேஸ்டேஜ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப சின்ன பொருள் அப்படின்னாலுமே எங்கள் வீட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டஃப் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இன்றைக்கி வெளியில் போயிட்டு வரும்போதே வெளியே சாப்பிட்டுட்டே தான் வந்திருந்தோம். நார்மலாகவே வெளியில் நைட்டில் போகணும் அப்படின்னா எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு வர்றது தான் வழக்கம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாமா கடையில் நல்லா சுட சுட ரொட்டி கறி, அதோட நல்ல பழைய காலத்தில் வந்து ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, குட்டி அழகான கிளாஸ் ஜாரில் சாய் கொடுப்பாங்க தானே, அதே மாதிரி ஒரு சாயும் குடிச்சிருந்தோம். ரீசெண்டாகவே நிறைய தடவை மாமா கடைக்கு போகிறோம். ஏன்னா அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் என்னென்னா அங்கே டைனிங் இல்லை. ஸோ கார்லேயே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃப்ரைடே அப்படின்றாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா யஸ்லினுக்கும் ஸ்கூல் இல்லை, ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் இல்லை. ஸோ அந்த ஃப்ரைடே மட்டும்தான் எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். என்னை வீட்டில் எல்லாருமே பேசிட்டு கொண்டா சாப்பிட்டுட்டு ஃபுல் டே வந்து நம்மளோடையே இருப்பாங்க இல்லையா 2 பேரும். ஸோ அதனாலவே எனக்கு ஃப்ரைடே அப்படின்றாலே ரொம்ப சந்தோஷம். ஸோ மண்டே வரும்போது எப்படா ஃப்ரைடே வரும் அப்படின்ட்டு ஒரு நாளும் எண்ணிட்டு இருப்போம். ஏன்னா யஸ்லினும் ஸ்கூல் போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் ஒர்க்குக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வேலைகளை பார்த்துட்டு தனியாக இருக்கிற மாதிரி தான். வீக் டேஸ் எப்படியுமே கொஞ்சம் ஏர்லியாகவே எழும்பிடுவோம். பட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் தூங்கி லேட்டாக தான் எழும்புவோம். எழும்பினதுக்கப்புறமா as யூஷுவல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் வேலை இருக்குமோ அந்த வேலைகள் தான். ஸோ வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா நாள் இல்லையா, அதனால் ஏர்லியாகவே சமைச்சிட்டு ஜும்மா முடிஞ்சு வர சாப்பாடும் வைக்கணும். ஸோ ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா எப்படியுமே கிச்சன் பக்கம் போயிடுவோம். நார்மலாகவே வந்து சம்மர் இல்லை அப்படின்னா வெளியில் எங்கேயாச்சும் லஞ்ச் எடுத்துக்கொண்டு போவோம் ஃப்ரைடேயில். இல்லைனா ஃப்ரைடே வந்து வெளியில் போய் சாப்பிட்றதும் உண்டு. இன்றைக்கி வீட்டில் தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு மார்னிங் எழுப்பினதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது சின்ன மேடத்தோட ஃப்ரெண்ட். இதோட பேர் வந்து சிக்கு. இதை மூஞ்சி போட்டு என்ன பாடுபடுத்தி வச்சுருக்கா பாருங்க. சின்னவங்க இருக்கிற வீட்டில் இப்படி விஷயங்கள் கூட ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அவளோட சிக்குவை அவளோடையே வச்சிடலாம். நைட் தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சிக்குவை ஹேக் பண்ணி கொண்டு தான் தூங்குவா. சின்னவங்க வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. இப்போலாம் வந்து பெருசாக வீட்டுக்கு கிளீனிங்க்கு அப்படின்ட்டு ஒரு டைம் தேவைப்படுறதில்ல. ஏன்னா யஸ்லின் வீட்டில் இருக்கிற நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதே நேரம் ரொம்ப மெஸ்ஸியாகவும் இருக்கும். ஸோ அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஸ்கூல் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து டயர்ட்லேயே தூங்கிடுவாங்க. நைட்டு கிளம்பி நீ ஹோம் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தான் விளையாடுவாங்க. ஸோ அதனாலே வீடு வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி ஆகுறதும் குறவு தான் இப்போ. அதனால லைட்டாக வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்த மாதிரி வச்சுட்டு காலையில் எழுப்பினதுமே என்னோடய ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, என்னோடய குட்டீஸ் இருப்பாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த ஸ்னேக் பிளான்ட், மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கொள்ளுவேன். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது வந்து கேண்டிலேருந்து எனக்கு மானி வந்து அனுப்பினது தான். எனக்கு ஸ்னேக் பிளான்ட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இதை அனுப்பியிருந்தாங்க. ஸோ அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி கண்டு வந்து போட்டிருக்கல, இங்கே வந்ததுக்கப்புறமா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டும் போட்டிருக்குது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். மாமி விட்டு நினைப்பும் வந்துட்டு போகும். ஏன்னா ஃபாரின் லைஃப் பொறுத்த வரைக்குமே நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியும் ரொம்ப லோன்லியாகவும் சம்டைம் வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி நானும் கத்தாருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி பிளான்ட் தான். ஸோ ரெண்டாவது யஸ்லின். ஸோ யஸ்லின் வந்து இப்போ ஸ்கூல் போக தொடங்கினதுக்கப்புறமா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நிறையவே வெறுமையாக இருக்கும் வீடு. ஸோ அந்த நேரங்களில் எனக்கு வந்து ரொம்பவே வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மணி பிளான்ட்ஸ் தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்களில் தனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிஸியாகவே இருக்கும். ஸோ அதுவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டைமை பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா ஊரில் இருக்கும்போது ஒர்க் பண்ணி ரொம்ப பிஸியாக இருந்து பழகின நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலை எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி யூடியூப் செய்கிறது எனக்கு உண்மையிலேயே மைண்டுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது வேறு இல்லையா. ஸோ அதனாலவே அந்த டைம் போகிறதும் விளங்காது. ஃப்ரைடே அப்படின்னாலே புகுர் தானே. ஸோ புகுர் வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிவியில் எப்படியுமே கசீதா இல்லைனா பயான் இல்லைனா இஸ்லாமிக் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு நான் கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா வந்து இனி வின்டரும் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருக்குது. முந்தி மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லாட்டி இப்போ ஓரளவு ஓகே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டே எல்லாமே இனி யஸ்லினோட டர்ன் தான். அவள் என்ன சொல்கிறவோ அதுபடி தான் நடக்கணும். ஏன்னா 4 days வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு மேடம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா தான் ஹாப்பியாக வந்து சாட்டர்டே வந்து ஹோம் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு சண்டே ஹாப்பியாக ஸ்கூல் போவாங்க. ஸோ இன்றைக்கி பார்க் போகணும் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதனாலவே லஞ்சுக்காக பார்க்குக்கு போயிருந்தோம்.
எதாக இருந்தாலும் இந்த வெயிலில் கொஞ்சம் வெளியில் போகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் என்ன செய்கிறது, சின்னவங்களுக்கு சொல்லியும் புரியாது இல்லையா. ஸோ அவங்களோட ஆசையும் நம்ம வந்து நிறைவேற்றணும், செய்ய வழி இல்லை. ஸோ அதனாலவே நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி நான் தான் வீட்டில் குக் பண்ணியும் இருந்தேன். தாத்தாவும் மச்சானும் வந்திருந்தாங்க. எல்லாருமே போயிட்டு ஒன்றா வந்து சகனில் போட்டு சாப்பிட்டோம். எப்பயுமே நம்ம தனியாக சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சவனில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சேர்ந்து சவனில் சாப்பிடும்போது நிறையவே சாப்பிடலாம். நார்மலாகவே ஃப்ரைடே எல்லாமே எப்படியும் வந்து வீட்டில் ஒன்று லஞ்சாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாங்கள் தாத்தா வீட்டுக்கு போவோம். ஸோ தாத்தாவும் இங்கே இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் மாதிரி தான். ஸோ எங்கே போனாலும் ஒன்றாவே தான் போவோம். சம்மர் முடியட்டும், வின்டர் வரட்டும் அப்படின்னு சொல்லியே எத்தனையோ இடங்கள் வந்து இன்னும் போகிறதுக்கு அப்படியே இருக்குது. ஸோ வின்டர் வந்ததுக்கு அப்புறமா வின்டர் போதுமா அப்படின்றே தெரியலை. நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கிற இடம் எல்லாமே போய் பார்க்குறதுக்கு. ஸோ போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனல்லையும் எல்லா வ்ளாக்ஸையுமே போட்டு உங்களையும் அந்த இடத்துக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டும் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பொழுதுமே நம்மளோட சேனலுக்கு தேவை. ஸோ எப்போவும் சொல்கிறது தான், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இல்லை நான் வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சிம்பிள் சமையல் தான். கீ ரைஸ் பண்ணியிருக்கேன், சிக்கன் டெவல் பண்ணியிருக்கேன், அதோட க்ரீன் பீஸ் கறி ஒன்று ஆக்கியிருக்கேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு மாசி சம்பல், அதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் சாலட். முட்டையும் முழுசாக அவிச்சு பொறிச்சு எங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னா அமுக்கு முட்டை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு ஊருக்கு பேச்சு, இன்னொரு ஊருக்கு ஏச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி முட்டையை குக் பண்ணுறதுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். பட் எஸ்லின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவளால் அந்த அளவுக்கு ப்ளே பண்ணவும் மேலா. அப்படின்னு சொன்னால் வெயில் ஒரு பக்கம், அதே நேரம் சின்னவங்க நிறைய இருந்தால் தானே சேர்ந்து ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனியாக டெடாவும் அவவும் தான் எங்கே போனாலுமே ப்ளே பண்ணிட்டு மிதிப்பாங்க. ஸோ இந்த டைமில் நாம் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார் வர போகிறாங்க இந்த சம்மரில். ஸோ ஈவினிங் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக சமாளித்து எஸ்லினை வீட்டுக்கும் கூட்டிகிட்டும் போயாச்சு. கட்டார் பொறுத்த வரைக்குமே நிறைய பார்க்க எல்லாமே இருக்குது. எப்படியும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒரு சின்ன பார்க்காலும் இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சின்னவங்களும் வந்து பார்க்குக்கு போவாங்க, அவங்களுக்கு அதுதானே பிடிக்கும். ஸோ இங்கேயும் நிறைய அழகான பார்க்க எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே நம்ம வந்து ஏசி பார்க்குக்கு எல்லாமே போயிட்டு அழகான விளாக் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த விளாக் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பார்க் வந்து லுசையில் இருக்கிற ஃபாக்ஸில் பார்க் தான். ஸோ ஒரு சம்மர் டைம் இல்லாமல் வின்டர் டைமுக்கு போனீங்க அப்படின்னா இந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கும். சின்னவங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்காகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகளை சுற்றி இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாகவே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நாங்கள் போனது தான். ஸோ இந்த பார்க்கையும் இதில் காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லுசைல் பக்கம் போனீங்க அப்படின்னா மறக்காமல் சின்னவங்களை இந்த பார்க்கு கூட்டிகிட்டு போங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. எஸ்லினுக்கு இந்த பார்க் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து யூஸ்வலாக இருக்கிற பார்க் மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இங்கே போனதுக்கு அப்புறமா ஏதோ நம்ம ஒரு ஹில் கண்ட்ரிக்கு போன மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த மாதிரியே ஃபுல்லாக பண்ணி இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வந்து கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ளே பண்ணுவாங்க. இன்ஷால்லா வின்டர் ஸ்டார்ட் பண்ணதும் இன்னொரு தடவை எஸ்லினை இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டும் போகணும். ஸோ நாங்கள் வந்து லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். போனதுலேருந்து எஸ்லின் திரும்பவும் பார்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டோரில் வந்து சாரா, அதே நேரம் வந்து இன்னொரு குட்டியும் இருந்தான். ஸோ கட்டாருக்கு வந்ததுக்கப்புறமா எஸ்லினுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சாராவும் உமரும் தான். 3 பேரும் எப்போ சேர்ந்தாலும் வீட்டில் அவ்வளோ பெரளி பண்ணுவாங்க, ப்ளே பண்ணி கொண்டு மிதிப்பாங்க. எனக்கும் ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா பிள்ளைங்க வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா தனியாக இருக்கிறத விட இந்த மாதிரி சேர்ந்து விளையாடும் போது நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடிக்கடி வருவாங்க. ஆனால் சாராக்கும் எஸ்லினுக்கும் எப்போவுமே ஒத்து போகும். ஆனால் உமருக்கும் எஸ்லினுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் முட்டிக்கிடும், அதுக்கப்புறம் சரியாகிடும். சின்னவங்க அப்படி தானே. சாராவையும் உமரையும் எஸ்லினுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் எழுப்பினதுமே ஓடி வந்துடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறத விட எங்களோட வீட்டில் எஸ்லினோட சேர்ந்து விளையாடுற டைம் தான் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 பேருக்குமே லாங்குவேஜ் பேரியர் ஒன்று இருக்குது. ஏன்னா சாராக்கும் உமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அவ்வளோண்டு வராது, அரபிக் மட்டும்தான். எஸ்லினுக்கு அரபிக் அவ்வளோண்டு வராது, அவ்வளோண்டு இல்லை, அரபிக் வரவே வராது. பட் இருந்தாலுமே இந்த 3 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொண்டோண்டு இருக்கும்.
ஸோ நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்களும் வந்து யஸ்லினுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படியே தான் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து திடீர்னு வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா யஸ்லின் ரொம்பவே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா திடீர்னு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் போனதுமே அவங்களுக்கு கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு. ஸோ அந்த கவலையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நாங்கள் நிறைய யஸ்லினை வெளியில் கூட்டிகிட்டு போவோம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது இல்லையா? ஸோ அதனாலவே அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ இப்போ மாஷால்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ புது லைஃப், புது ஃப்ரெண்ட்ஸ், புது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ரொம்ப பிஸியாகவும் மாறிட்டாங்க. பகல் டைமில் பார்க்க போயிட்டு பெருசாக வந்து விளையாடுறதுக்கோ இல்லை என்ஜாய் பண்ணுறதுக்கோ சின்னவங்களுக்கு கஷ்டம் தானே. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஈவினிங் ஆஃப்டர் 6 போகிறவு தான் பார்க்க போய்ப்படும். ஸோ இன்றைக்கும் வந்து கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல் டே வந்து இன்றைக்கி யஸ்லினுக்கான நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியே டிசைட் பண்ணிட்டோம். ஸோ யஸ்லின் வந்து திரும்பவும் வந்து பார்க்குக்கு தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள விளையாடுற கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிட்டு அளவு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்தே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து காஃபி எல்லாமே ஊற்றி எடுத்துருந்தோம். ஏன்னா வெளியில் எங்கேயாச்சும் போகிறதா இருந்தால் ஒன்று வந்து வெளியில் எங்கேயாலும் பிடிச்ச கடை இருந்தால் மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்து டீ குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டீ வந்து சரியாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதுலேயும் வீட்டில் ஊற்றுற டீ அப்படின்னா தான் சரியான விருப்பம். ஸோ டீயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. நாங்கள் வந்து இப்போ துமாமா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். யஸ்லினோட இன்னும் ஒரு ஃபேவரேட்டான பார்க் தான். ஏன்னா இது இங்கே வந்து அவ்வளோ க்ரௌடும் இருக்காது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக யஸ்லினுக்கு வந்து ப்ளே பண்ணிட்டும் போகலாம். ஸோ அதனாலவே நிறைய தடவை நாங்கள் வந்து இங்கே வருவோம். அப்படியே தாத்தா வீட்டுக்கும் போயிட்டு வருவோம். ஏன்னா அதுவும் துமாமாவில் தானே இருக்குது அப்படின்றதுனால. ஆல்மோஸ்ட் நாங்கள் போகும்போதே மகரிபுக்கான டைம் தான். மகரிபுக்கான அதானும் சொல்லி கொண்டு இருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதுக்கும் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரதா சொல்லி இருந்தாங்க. ஸோ நான் வந்து யஸ்லினை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். யஸ்லின் வந்து எப்பயுமே வந்து அங்கே இருந்தாலே வந்து இந்த மாதிரி பார்க்க போனால் அங்கே இருக்கிற எல்லாரோடையும் டக்குன்னு வந்து மிங்கிள் ஆயிடுவாங்க. ஸோ அதனாலவே எனக்கு ஒரு சந்தோஷம், ஸ்கூலுக்கு போனாலும் டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருவாங்க உமாவை போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்க் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து அவ்வளோ பெரிய பார்க் அப்படின்றதுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வாஷ்ரூமும் ரொம்ப நீட்டாக ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ சின்னவங்களை கூட்டிகிட்டு போகும்போது அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூல் வாட்டர், ஹாட் வாட்டர் ரெண்டுமே வந்து குடிக்கிறதுக்கு வேறையாகவும் வச்சு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம் கொண்டு போகிறீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்பும் இங்கே இருக்குது. Okay. What's your good name? Huh? What's your good name? Zehra Naushid. Oh, mashallah, very nice name. You from Hyderabad, right? ஸோ வந்த இடத்துல யஸ்லினுக்கு ஒரு புது ஃப்ரெண்டும் கிடைச்சாச்சு ஹைதராபாத்தில் இருந்து. ஸோ யஸ்லினும் அந்த குட்டியும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே பண்ணட்டும், நான் வந்து ஒரு ஓரமாக போய் அழகாக ரிலாக்ஸாக உட்காந்து அவங்க ப்ளே பண்ணுறதை பார்த்து கொண்டிருக்க போகிறேன். ஊரில் இருக்கிற லைஃபுக்கும் இங்கே இருக்கிற லைஃபுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னென்னா லக்ஸுரியான லைஃப் வந்து ஃபாரினில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை விடவுமே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப விசாலமானதாக இருக்கும். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா ஊரில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீடு வந்து கலகலப்பாக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் நம்ம பழகுவோம் இல்லையா? பார்த்த முகங்களையே திரும்ப பார்த்து பார்த்து அந்த மாதிரி தான் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே
வந்துடுவோம். இந்த லைஃப் வந்து சின்னது தான். நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியான ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருப்போம். பட் அதுவும் ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நிறைய வந்து சந்தோஷங்கள் பகிரப்படும், நிறைய ரகசியங்கள் பகிரப்படும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நிறைய டைம் நம்ம அவங்களோடவே ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு வகையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். ஊரில் இருக்கிறது அப்படின்றது அது ஒரு வேறு வகையான சந்தோஷம். இங்கே நம்மளோட ஃபேமிலியோட, ஏன்னா நம்மளோட உலகம் ரொம்ப குட்டி தான். அந்த குட்டி உலகத்துக்குள்ளேயே நாம் வந்து வாழ்கிறதும் வந்து ஒரு சந்தோஷம் தான். அதை எப்படி சந்தோஷமாக மாற்றிக்கொள்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. இப்போ யஸ்லினோட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிது. ஒரு மாதிரி ரிலாக்ஸான ஃபீலிங் தான். ஏன்னா செய்கிறதுக்கு பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. ஊரில் மாதிரி நம்ம வந்து புதுசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதே பழைய ரொட்டீன் தான். பட் இருந்தாலுமே டெய்லி ஒரு புது சந்தோஷங்கள் நமக்காக காத்திருக்கும். ஏன்னா வாழ்க்கை வந்து அவ்வளோ அழகானது. ஒவ்வொரு நாளில் என்ன சர்ப்ரைஸ் நமக்காக வச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? He loves food? Yeah, he eats roti and salad. It's very yummy food. So you like food? I'm eating lunch only. You eat lunch only? Then what about breakfast and dinner? I'm eating breakfast in morning. In the morning? Yeah. Everybody eats breakfast in the morning. My friends is in school. What's your friend's name? Mummy. Fatima. All my friends is in the school. Vedapal school. They are putting uniform and school pants and skirt. And boys also with shoes. Good. You like Qatar? Yes. You want coffee? No. Just drink? No thanks. My mom said I don't want. Why? Because if I drink it, I'm getting hurt ears. Oh really? So you don't drink coffee anymore? No. So you want snacks? Not chocolates. I have some nuggets, grapes and nuts. Which one you want? Then okay, you can go and ask your mom and you can come and eat, no problem. இந்த குட்டியோட பேசும்போது டைம் போகிறதே தெரியலை. ஓடி வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு கிடைச்ச குட்டி ஃப்ரெண்ட் யஸ்லினுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கிடைச்ச ஒரு குட்டி ஹைதராபாதி ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். சரியான ஆக்டிவ், சரியான துரு வேறு. யூஸ்வலாக எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டே போவேன். ஏன்னா எப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலையோ அன்றைக்கி தான் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அவசரத்துக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் கையில் கொண்டு போகணும் அப்படின்னா தான் ஈஸி. அதுவுமே பார்க்குக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக வந்து பசி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம திரும்ப வெளியில் போயிட்டு திரும்ப வர்றதெல்லாம் கஷ்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவேன். எங்கே எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் 1-2 சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே நானும் டேடாவும் தான் காலி பண்ணணும். வளமே யூஸ்வலாக நடக்கிற கதை இதுதான். எங்கள் வீட்டில் மொத்தமாகவே 3 பேர் தான். பட் 3 பேருக்கும் 3 சாய்ஸ். ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் டீ வேணும், எனக்கு வந்து அதில் கொஞ்சம் காஃபி போடணும், யஸ்லினுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் போடணும். ஸோ இந்த மாதிரி 3 பேருக்கு 3 டைப்பில் ஊற்றணும். இப்படி எங்கேயாச்சும் வெளியில் போனால் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனுக்கு 3 பேருமே போவோம். Enjoy, right? No. You enjoy a lot. I'm so tired. You're so tired? No, she will come. She is tired. Tired? Yeah. No, come. Okay, you play. Okay, you play. She will come. நம்மளோட சேனலில் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய அழகான ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் வழியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது, இமோஷனலாகவும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பர்சனலான இமோஷன்ஸை நம்ம இன்னொருத்தருக்கு சொல்கிறது வேறு. ஆனால் அந்த ஃபீலிங்கை மற்றவங்களுக்கும் கொடுத்து அதே இமோஷனை அவங்க புரிஞ்சுக்கொள்கிற அளவுக்கு அந்த உணர்வுகளை கடத்துறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா நாம் அழுகுறோம் அப்படின்னா நம்ம அழுகுறத சொல்லலாம், பட் நம்ம அழுகிறத அவங்களுக்கு உணர்த்தி அவங்களையும் அழ வைக்கிறது அப்படின்றது இருக்குது இல்லையா? ஏன்னா அந்த உணர்வுகள் அந்த அளவுக்கு கடத்தப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு ஆழமாக அது கடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அதை பார்த்த நிறைய பேர் வந்து எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்தீங்க, அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க, அவ்வளோ துவா செஞ்சீங்க. நிறைய பேர் வந்து அழுதிங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட அன்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் நம்மளோட சேனலுக்கு
மட்டும் வேணும், வேறு எதுவுமே இல்லை. இந்த மில்லியன் கணக்கு வியூஸ் போகணும் இல்லை அதிலேருந்து earn பண்ணணும் அப்படின்றதெல்லாம் என்னோடய இன்டென்ஷனே இல்லை. இந்தளவுக்கு நம்மளை யாருன்னு தெரியாதவங்க கூட அன்பு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த அன்பு பரிமாறப்படுறது அப்படின்றது அதுதான் பெரிய விஷயம். அதை விட பெரிய அவார்டோ இல்லை அதை விட பெரிய அச்சீவ்மெண்ட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் நிறைய அழகான உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் என்னோடய லைஃபோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லைனா என்னோடய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லைனா என்னோடய மெரிட் லைஃபாக இருக்கட்டும், ஏன் என்னோடய இப்போ இருக்கிற இந்த யூடியூப் லைஃபாக இருக்கட்டும், இந்த யூடியூப் ஜேர்னிலேயே நான் நிறைய உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன். யூடியூப் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து நான் இந்த யூடியூப்பே கிவ் அப் பண்ணலாமா அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். ஏன்னா சில இடங்களில் வந்து சில வீடியோஸ் வந்து போகாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வியூஸ் போகாது. இல்லைனா சம் இஷ்யூஸால் வந்து நம்ம இதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும், இல்லை டோன்ட் கிவ் அப், நீ இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி விடுற மாதிரி 4 கமெண்ட்ஸ் வரும். இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, இல்லைனா நம்மளுக்கு தெரியாதவங்க கூட நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில் நான் வந்து லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போவும் அந்த மாதிரி ஒரு உறவை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வீடியோவில் ஒரு பெக்கிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அனுப்பினது. என்னோடய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 12 வருஷத்துக்கு முதல் ஒரு ஆன்லைன் குரூப்பில் பை மிஸ்டேக்லி தான் 2 பேருமே செக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அவள் வந்து குருநாகல ரிதிகம்மா, என்னோட நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னும் 12 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அதே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் வந்து அன்பும் அதிகமாக தான் மாறுது. ஸோ இந்த 12 வருஷத்தில் நாங்கள் 2 பேருமே ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். இப்படி அவங்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு எங்களோட டின்னர் முடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து மத்தார் கிரிலுக்கு தான் வந்திருந்தோம். யூஸ்வலாக செய்கிற மாதிரி கார்லேயே உட்காந்துட்டு சாப்பிட்டோம். கிளி பரோட்டா வாங்கி சுட சுட அங்கேயே வச்சு சாப்பிட்றது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். 17 ரியாலுக்கு 3 பரோட்டா வச்சு சும்மா அடிப்பொலியாக இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் போலவே கிளி பரோட்டா பிடிக்காதவங்கலாம் ஓரம் போங்க, பிடிச்சவங்க மட்டும் மத்தார் கிரில் போங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நமக்கு வந்திருக்கிற பார்சல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்பேக்கிங் பண்ணிடலாம். ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து தான் இதை வந்து முன்ஷி எனக்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ யஸ்லின் பிறந்ததுல இருந்தே யஸ்லினை இன்னும் அவள் பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலுமே யஸ்லின் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அவ்வளோ ஊசுரு. ஸோ அவளோட ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து வால்பேப்பர்லேருந்து எல்லாமே வந்து யஸ்லின் தான். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து ஷேர் பண்ணுவோம். என்ன வ்ளாக் போட்டாலுமே உடனே வந்து ஷேர் பண்ணுறது, என்ன ஸ்டேட்டஸ் போட்டாலும் உடனே ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து எனக்காக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக வந்து யஸ்லினோட பேசும்போது என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ யஸ்லினும் வந்து ரம்புட்டான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்புட்டான் பெருசாக சாப்பிட்டுப்படவே இல்லை. எங்கேயாச்சும் லூலு அப்படி போனோம் அப்படின்னா தான் வாங்கிப்படும். அதுவும் இங்கே சரியான எக்ஸ்பென்சிவ், அதுவும் நல்லதும் இல்லை. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 6-7 காயை வச்சுட்டு 23 ரியால் 25 ரியால் 26 ரியால் அப்படின்னு போட்டுருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது உண்மையிலேயே வாயும் வரும் எரியும். ஏன்னா ஊரில் நம்மளாம் வந்து 100 ரூபாய்க்கு 15 வாங்கி சாப்பிட்ட காலங்களும் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த விலையை பார்த்தா என்னடா இது தங்கம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனாலவே யஸ்லினுக்கு கொஞ்சம் ரம்புட்டான் அனுப்பிவை அப்படின்னு சொல்லி இருந்தேன். அதுக்காகவே வந்து அனுப்பியும் இருந்தேன். முன்ஷி ரொம்ப நல்லாவே டேஸ்டியாக கேக் செய்யும். ஸோ ஊர்லேயும் ஆர்டர்ஸுக்கு எல்லாமே செய்வேன். எனக்கு பட்டர் கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பட்டர் கேக் செஞ்சு அனுப்பியிருந்தா. ஹஸ்பண்டுக்கு வந்து கீ பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்றதுனால ஹஸ்பண்டுக்கு கீ பிஸ்கட், யஸ்லினுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவளோட ஃபேவரட்டான ரம்புட்டான், மங்குஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எல்லாமே அனுப்பியிருந்துச்சு. டிரைவிங் ஸ்கூல் போறாரு. மம்மி என்ன இருக்கு? வென்சன்டி தேங்க்யூ. மங்குஸ்டானுக்கு தேங்க்யூ. கேக்குக்கு தேங்க்யூ. மங்குஸ்டானுக்கு தேங்க்யூ. ரம்புட்டானுக்கு தேங்க்யூ. இருக்கு இந்த பிஸ்கட்டுக்கு தேங்க்யூ. லவ் யூ ஆன்ட்டி. லவ் யூ ஆன்ட்டி.